மனைவியுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்த கணவன் வீட்டிற்குள் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்த கொடூரம். தலையில் வெட்டுக்காயம், உடலில் இரத்த காயம் இருந்ததால் அதிர்ச்சி. சந்தேகத்தின் பேரில் மனைவியிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர். வீட்டில் இருந்தவரை கொன்றது யார்? நடந்தது என்ன? வீட்டில் இருந்த சித்தாரெட்டின்றவரை கொலை பண்ணிட்டதா அதிகாலை 5 மணிக்கு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ கை, கால், முகம், வயிறு, முதுகுன்னு உடம்புல எல்லா இடத்துலையும் ரத்த காயங்களோட சித்தாரெட்டி இறந்து கிடந்திருக்கார். சடலத்தை கைப்பற்றின போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. வீட்டில் இருந்த சித்தாரெட்டியுடைய மனைவி சுகாசினி கிட்ட விசாரணை பண்ணாங்க. நானும் பிள்ளைங்களும் மாடியில தூங்கிட்டு இருந்தோம். காலையில எழுந்து வந்து பார்த்தப்போ கணவர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறதா சொல்லி அழுதுருக்காங்க மனைவி சுகாசினி. அதுக்கப்புறம் சித்தாரெட்டியை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில் இறங்கினாங்க போலீஸ். யார் கூடவாவது அவருக்கு முன்பகை இருக்கா, கொலை நடக்கிறதுக்கு 2-3 நாள் முன்னாடி யார் கூடவாவது சண்டை போட்டிருக்காராங்கிற கோணத்துல விசாரிச்சாங்க போலீஸ். அப்பதான் போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, 2 நாள் முன்னாடி தான் கொல்லப்பட்ட சித்தாரெட்டி மேல அவரோட மனைவி சுகாசினி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து அது என்ன கம்ப்ளைண்ட், கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸோட சந்தேகங்கள்லாம் ஒண்ணா விலக ஆரம்பிச்சிருக்கு. ஆந்திர மாநிலம் கடப்பாவை சேர்ந்த சித்தாரெட்டிக்கும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த சுகாசினிக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 5 வயசுல ஒரு மகனும் 3 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. வெளியூர்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருந்த சித்தாரெட்டி வேலை செட் ஆகாததுனால கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்கார். இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தையும் வேலைக்காக இழந்துட்டதுனால ரொம்ப மன உளைச்சல்லையே இருந்திருக்கார். அந்த மன உளைச்சல் நாளாக மன அழுத்தமா மாறி ஒரு கட்டத்துல மனநல பாதிப்பா மாறி இருக்கு. 6 மாசமா எந்த வேலைக்கும் போகாம சித்தாரெட்டி வீட்டிலேயே இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனைவி சுகாசினி கூட அடிக்கடி தகராறு நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்ட சித்தாரெட்டி தினமும் மது குடிச்சிட்டு வந்து சுகாசினிய சரமாரியா அடிச்சிருக்காரு. குழந்தைங்க முன்னாடி தகாத வார்த்தைகள்ல பேசி அடிச்சு துன்புறுத்தி எல்லை மீறி நடந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கணவன் தன்னை அடிச்சு சித்திரவதை பண்றதா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சுகாசினி. அதன் அடிப்படையில போலீஸ் சித்தாரெட்டியையும் சுகாசினியையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மனைவியை அடிக்காம ஒழுங்கா இருக்கணும்னு சித்தாரெட்டிய காவலர்கள் எச்சரிக்கை பண்ணி அறிவுரை கூறி அனுப்பி வச்சிருக்காங்க. சரி, இனிமே கணவர் நல்லபடியா நம்ம கூட இருப்பாருன்னு நினைச்சு வீட்டுக்கு போனாங்க சுகாசினி. ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன மறுநாளே திரும்பவும் சித்தாரெட்டி குடிச்சிட்டு வந்து சுகாசினிய கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு. வேலை கிடைக்காததுனால மனநலம் பாதிக்கப்பட்டு இப்படி நடந்துக்கிறார்னு சுகாசினி பொறுமையா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், தினமும் நரக வேதனையை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கோவப்பட்ட சுகாசினி குழந்தைங்களை கூட்டிட்டு நேரா தன்னோட பெற்றோர் வீட்டுக்கே போயிட்டாங்க. கண்ணை கசக்கிக்கிட்டே வீட்டுக்கு போனதும் என்னாச்சு, எதுக்கு அழுதுகிட்டே வர்ற அப்படின்னு அவங்க அப்பா கேட்டிருக்கார். தன்னுடைய கணவர் தினமும் குடிச்சிட்டு வந்து தன்னை தகாதபடி பேசி அடிக்கிறார்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு மனைவியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்த சித்தாரெட்டி கொஞ்ச நாள் சைலண்டா இருந்திருக்கார். அதுக்கு பிறகு மறுபடியும் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு சித்தாரெட்டி. சம்பவத்தன்னைக்கு மது போதையில மனைவி சுகாசினிய வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கார். அப்போ ஆத்திரமடைந்த சுகாசினி வீட்டில் இருந்த கோடாரியை எடுத்து கணவன் சித்தாரெட்டிய கண்மூடித்தனமா வெட்டி கொன்னுட்டாங்க. அடுத்து யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக கணவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நாடகமாடி இருக்காங்க சுகாசினி. விசாரணையில மனைவி சுகாசினி தான் கொலையாளின்னு தெரிய வந்ததும் அவங்க மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க.